எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த கேவலமான அரசியல் விளையாட்டை நினைச்சு பார்க்குறப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஓட்டு போட்டவன் தன்னோட எம்எல்ஏவை கூப்பிட்டு தன்னோட விருப்பத்தை சொன்னோம்னா எவ்வளவு கேவலமா நம்மளால பேசுறாங்க பாத்தீங்களா. மிரட்டுறது, இது என்னோட பர்சனல் மேட்டர்னு சொல்றது. பாஸ், நீங்க எத்தனை பொண்டாட்டி கட்டினீங்க, எத்தனை வப்பாட்டி வச்சிருக்கீங்க, இல்ல எத்தனை புருஷன் வச்சிருக்கீங்க நாங்க கேட்கல. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்களோட விருப்பத்தை சொல்றோம். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க மொகரக்கட்டைக்கு எவனும் ஓட்டு போடல. நாங்க ஓட்டு போட்டது ஜெயலலிதாங்கிற ஒற்றை தலைமைக்கு, அந்த அம்மாவோட ஆளுமைக்கு. அந்த இடத்துல இருந்த அவங்க ஓட்டு கேட்டதுனால அவங்களுக்காக போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு நீங்க போய் எம்எல்ஏ உட்காந்துருக்கீங்க. இதுல உனக்கு ரோடு வேணும்னா சொல்லு, வேணும்னா சொல்லு, லோன் வேணும்னா சொல்லு, தண்ணி வேணும்னா சொல்லு, லைட் வேணும்னா சொல்லு. இது என்னோட பர்சனல் மேட்டர்லாம் சொல்லக்கூடாது. போலீஸை வச்சு மிரட்டுவேன் அப்படின்னா என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் உங்க தனிப்பட்ட முறையில் நீங்க என்னமோ நின்று ஜெயிச்சு வந்த மாதிரியும், இல்ல சசிகலா அவங்ககிட்ட போய் இந்த எம்எல்ஏ பதவியை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க போட்டு தேர்ந்தெடுத்த ஆளுங்க தான் நீங்க. அப்ப எங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் நீங்க என்ன எதுக்கு எம்எல்ஏவா இருக்கணும்? ராஜினாமா பண்ணிட்டு போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுல இந்த சிஆர் சரஸ்வதி, கோகுல இந்திரா, வைகை செல்வன், உங்களை தான் மக்கள் தான் ஓட்டு போட்டு தோக்கடிச்சு உட்கார வச்சிட்டாங்க மூலையில. வாய் மைக்க நீட்டினா அம்புட்டு வாய், என்ன வேணாலும் பேசுவீங்க நீங்க. போய் என்னத்த சொல்றது, நம்மால காமெடி பீஸ் நம்ம நாசா யோ, நம்ம வைக்க கூட சொம்பு தூக்கிட்டு அத்தனை வருஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் ஒத்த இனோவா காரை அந்த அம்மா கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிட்ட உட்காந்துட்டோம். அந்த ஒத்த இனோவா காருக்கே நம்ம அரை மணி நேரம் வீடியோ பேசினவங்க, பேட்டி கொடுத்தவங்க. இந்த இனோவா காரில் பயணம் செய்வது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது. நீ எல்லாம் உன் கெட்ட கேடுக்கு அண்டங்காக்காங்கிற எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்கிற மூடு. உன் மொகரக்கட்டை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்னா நம்பர் செம்பு நீயே. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு இங்க இருக்கு சூழ்நிலை. அடுத்த வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்டா கேவலப்படுத்துறீங்க? ஒழுங்கா மக்களோட மதிப்பு என்ன, அவங்களுக்கு உள்ள பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இல்லைன்னா தொகுதிக்குள்ள போக முடியாது. அப்படியே உங்களுக்கு 4 வருஷம் இந்த 4 வருஷம் நீங்க கடத்தினாலுமே உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இதோட முற்றுப்புள்ளி வந்துடும். இது நான் எப்படி சொல்றேன்னு இல்ல, எல்லாத்தோட மக்களோட மனசுலயும் இதான் இருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த அரசியல் வாழ்க்கையுமே முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இத நான் ஓபிஎஸ் சப்போர்ட்டர் இல்ல, நான் டிஎம்கே சப்போர்ட்டர் இல்ல, நான் சசிகலா சப்போர்ட்டர் இல்ல. நான் ஒரு காமன் மேனா தான் பேசுறேன். நான் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேணாம். ஏன்னா நமக்கு வேற சாய்ஸ் இல்ல. இப்ப இந்த சசிகலாங்கிற இந்த கும்பல்கிட்ட இருந்து இந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றணும்னா வேற வழி இல்லாம நம்மளும் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இந்த கட்சியை அவங்க கிட்ட இருந்து வெளியே கொண்டு அட்லீஸ்ட் நம்ம பாக்குற ஒரு சாமானிய மனுஷனா இந்த இவர் இருக்காரு. ஒரு நார்மலா ஒரு போறாரு, ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறாரு, ஒரு 10 கார் 20 கார் இல்லாம நார்மலா போறாரு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு சாமானிய மனுஷனை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் வேற வழி இல்லாம நம்ம ஓபிஎஸ் சப்போர்ட் பண்றோம். சரிங்களா? இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஓஎஸ் மணிங்கிற என்ன சொல்றாரு, காசு கொடுத்து ஓபிஎஸ் ஆளறிக்கை விட்டானா? ஏலே ஐயோ சாமி. அப்புறம் வேற என்ன, இதுக்கு ரொம்ப ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணி பேசணும்னா நம்ம ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இல்லைன்னா டிஎம்கே, இதுக்கும் மேல ஒன்று சொல்றாங்க சமூக விரோதிகள். ஒட்டுமொத்த மக்களையும் சமூக விரோதிகள் சொல்றீங்க. நல்லா இருக்கு, நடத்துங்க. ஆனா நீங்க எடுக்கிற முடிவுல உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அடங்கி இருக்கு. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி.